இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்குதா, அப்படியே ரிவேஸில் போடுங்க. இதுதான் ஸ்ட்ராங் தையல். மடங்கிக்காமல் இருக்கணும், மடங்காமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக போட்டுருங்க. புரியுது தானே? இந்த எக்ஸஸ் எல்லாம் வெட்டிடும். இது சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ ஸ்ட்ரைட் லைன் ஆயிடுச்சா? பாஸ் பண்ணிக்கணும். இந்த தைக்கிறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிட்டியா? இது தைக்கிறதுக்கு முன்னாடி பட்டன் பார் மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி இது நான் பண்ணேன் இல்லை? ஓகே. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இது மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. இதை விட இது எக்ஸஸாக வெளில இருக்கணும். 1/2 inch நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணணும். நம்ம தைக்கும் போது கெட்ட பக்கம் இருக்கணும். இதுவே இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். இது பிரச்சனை. நம்ம இழுத்து இது துணியை நம்ம இழுத்து தைச்சாலும் ப்ராப்ளம் ஆகாது. அதுக்காக தான் இந்த கிராஸ் பீஸே போடுறது. ஸ்ட்ரைட் பீஸ் போடக்கூடாது. அடுத்து அழகாக வரணும்னா கிராஸ் பீஸ். இந்த 1/2 தான் கிராஸ் ஆகும். நம்ம இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷோல்டருக்கு முன்னாடி மார்க் பண்ணுவோம்ல, அது பண்ணியிருக்கோம். இதை ரவுண்ட் ஷேப்பாக நான் மாற்றிட்டேன்க்கா. ஃபார் ஷேப்பில் இருக்கு. இது செக் பண்ணிக்கோங்க. இதை எந்த பக்கம் தைச்சோன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது தைக்கணும். இந்த இடத்துல குட்டி குட்டி நாச்சஸ் போடும். இதான் நமக்கு ஃபோல்ட் ஆகும் எப்போவுமே. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக போடும். கட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை. ஃபஸ்ட்டு தைக்கும் போது 1/2 inch தைக்கணும். அப்புறம் நாச்சஸ் போடணும். அதுக்கப்புறம் இந்த பீஸை கொஞ்சம் நறுக்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அது முன்ன பின்ன இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேலை பார்த்தோம். நல்ல பெண்ட்லலாம் நிறையவே கிட்ட நெருக்கமாக வெட்டினாக்க நல்ல கர்வ்ஸ் ஆகும். ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருக்குமா. அதுக்கப்புறம் இந்த நாச் போட்டதில் இருக்கிற எல்லாமே இந்த சைடு தான் இருக்கணும். இப்போ இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு படிமானத்தை வைக்கணும். காயத்ரிங்க ஓகே. எல்லாமே அவ்வளோதான் போயிடுச்சு. கையிலோட சொல்லுங்க. இப்போ அப்படியே திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு. இது எல்லாம் இது இதில் ஆகிடும். செகண்ட் ஃபோல்டு. இப்போ யாரும் ஹெம் பண்ணுறது இல்லை, ஹெம்மிங் எல்லாம் பண்ணுறது இல்லை. டேரெக்டாக இதிலே ஸ்டிச் பண்ணுவோம். ஹெம்மிங் கேட்டாங்கன்னா இதில் ரஃப் தையல் அடிச்சு விட்டு கையால் தைச்சிட வேண்டியதான். மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதில் இப்போ செயின் மாட்டி எல்லாம் கலந்துடுதில்ல, சரி யாரும் கேட்குறது. இது மட்டும் 1/4 inch நமக்கு தையல் இருந்தால் போதும். ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம அதுக்கு தான் அந்த உள்ளே இருக்கிறது வந்து வெட்டினது.
இல்லைன்னா 1/2 இன்ச்சில் தையல் வரும். அதனால தான் அந்த கட் பண்ண பீஸை நல்லா கரெக்ட். இந்த அளவு பார்த்துக்கணும். 1/4 இன்ச்சா. இப்போ கழுத்து ஷேப் இல்லாததுனால ஒன்று ஒன்றா மாறுது பாருங்க. அதுக்கு தான் நம்ம கரெக்டாக வெட்டும் போது சிம்பிள் இல்லாமல் வெட்டும். இப்போ இந்த கேஸ் இந்த மாதிரி வருது. இப்போ இந்த இடத்துல அதிகமாக வருதா, நான் இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இங்கே தான் போயிடும். இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரே ஈக்குவல் ஆகிடும். நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தைக்கும் போது இந்த பரிமாண தையல் போட்டோம்ல, அது வந்து நம்ம பார்வையில் இருக்கணும். இது என்ன கான்செப்ட்னா ஃப்ரண்ட்டில் பண்ணோம்ல அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் வீடியோஸ் எடுத்துத்தரேன், ஆனால் நான் நேரில் சொல்லித்தரேன். முதலே வீடியோ பார்த்தா கரெக்டாக இருக்காது. செஞ்சு காமிச்சிட்டு அப்புறம் வீடியோ ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். எல்லா இடத்தையும் கட் பண்ணிட்டலாமா? டைம் பார்த்துட்டே இருந்தா சுத்த போகிறேன். நான் டைமே பார்க்கலக்கா. இந்த இடத்துல மட்டும் இப்படி வரும், ஃபுல்லாக வராது. ஏன்னா நம்ம அந்த தானே டிசைன் இதே கொடுத்து எடுத்துருக்கோம். ஃபுல்லாக வராது. இப்போ இது ஈக்குவல் ஆகிடுச்சா? அதான் கழுத்து ரெடி ஆகிடும். போட்டுருங்க பார்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம எதாவது தப்பு பண்ணியிருந்தால் இங்கே போயிட்டு என்ன அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. கட்